மற்றும் ஒரு அண்மை செய்தி, மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தி சர்ச்சையான விவகாரத்தில் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இந்த குழுவில் யார் யார் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, இந்த குழுவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், முழு விவரம்? இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சென்னையில் 2 அரசு பள்ளிகள்ல பல்வேறு ஆன்மீக சொற்பொழிவுகள் பல முரண்பாடான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காலையிலேயே முழுமையாக ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. மேலும் சற்று முன்னதாக அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது போன்ற செயல்களை அனுமதிக்க முடியாது, 3 நாட்களில் இது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் தலைமையில் ஒரு நபர், அது அவருடைய தலைமையில் அவர் மட்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போதே விசாரணையை துவங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், அதே போன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி 2 தினங்களுக்குள்ளாகவே, அதாவது நாளைக்குள்ளாகவே இது தொடர்பாக முழுமையான ஒரு அறிக்கை தயார் செய்யப்படும் என்ற தகவலை பள்ளிக்கல்வி இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் தெரிவித்தது போல 3 நாட்களுக்குள்ளாக அரசிடம் இது தொடர்பாக அறிக்கை வழங்கி அதன் பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதன் தற்போது விசாரணை துவங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.